இங்க ஒருத்தன் அடித்து துன்புறுத்தப்பட்டதுனாலேயே தமிழ்நாட்டுக்குள்ள வட இந்தியர்கள் ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ற மாதிரியும் வட இந்தியர்கள் தமிழர்கள் வந்து ரொம்ப துன்புறுத்துற மாதிரியும் ஒரு கட்டமைப்பு நடக்குது. அது திட்டமிட்டு அரசியலாக மாற்றப்படுது. வட இந்தியர்கள் தமிழ்நாட்டை தாக்கப்பட்டது 2 விழுக்காடுனா வட இந்தியர்களால் தமிழர்கள் தாக்கப்பட்டது 98 விழுக்காடு. திருப்பூர்ல ஈரோட்ல 100 பேர் சேர்ந்து 2 பேரை அடிச்சு ஓட விட்டு வரட்டானுங்க. எத்தனை கொலை, எத்தனை பாலியல் வன்கொடுமை, எத்தனை திருட்டு வழக்கு வட இந்தியர்கள் மேல தமிழ்நாட்டுக்கு இருக்குன்னு தெரியுமா? கடந்த 4 ஆண்டுகள்ல திருவண்ணாமலையில 4 ஏடிஎம் கொள்ள யாருன்னு பார்த்தா வட இந்திய. ஒரே நாள்ல சென்னை வீதிகள்ல கிட்டத்தட்ட 6 மணிக்கு வராங்க, 6:30 மணில இருந்து 6 இடங்களை செயின் அறுத்துட்டு ஓட பார்த்தா காவல்துறை என்கவுண்டர் போட்டு ஒருத்தனை பிடிக்குது. அதே போல கேரளாவில் வந்து கொச்சின் பக்கத்துல ஏடிஎம் உடைச்சிட்டு வரும்போது இங்க பள்ளிப்பாளையம் பக்கத்துல காவல்துறை என்கவுண்டர் பண்ணி ஒருத்தனை பிடிச்சது. பார்த்தா வட இந்தியா. இப்படி வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள துணிச்சலா உள்ள வந்து கஞ்சா விற்பது, திருட்டு வழக்கு ஈடுபடுவது, கொள்ளையடிப்பது சர்வ சாதாரணமா நடந்து கொண்டிருக்கிறது. இதை பேசுகிறவர்கள் இதை பேசணும், சத்தியமா இதை பேசணும். இதை பேசாம இருக்க கூடாது. இது மனசாட்சி உள்ள, மனிதநேயம் உள்ள, குறைந்தபட்ச அரசினை உள்ள யாரா இருந்தாலும் இதை கண்டிப்பாங்க. ஆனால் இது போலவே ஏற்கனவே நடந்த சம்பவங்களையும் கண்டிக்கணும்ல.